முட்டை 3 வெங்காயத்தை வச்சு ஈவினிங் டைமில் நல்லா காரசாரமான ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு முட்டையை சுடு தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து ஓடெல்லாம் உடச்சிட்டு அதை 2 கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் தூவிட்டு இந்த பிளேட்டை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்த வெங்காயத்தை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா நைஸாக நெட்டு வாக்கில் கட் பண்ணி உதுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட நைஸாக சாப் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1½ டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் பாதி முட்டையை வச்சு மேலே கொஞ்சம் வெங்காயத்தை வச்சு நல்லா கவர் பண்ணி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவை இதில் ஒன்றா சேர்த்துடலாம். 2 சைடும் திருப்பி விட்டு கலர் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆனாலும் வெளியில் எடுத்துடலாம். நல்ல காரசாரமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. ஆனியன் பஜ்ஜி தனியாக சாப்பிட்ருப்பீங்க, முட்டை பஜ்ஜி தனியாக சாப்பிட்ருப்பீங்க. இது ஆனியன் முட்டை பஜ்ஜி.